ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்க ஆசை. இன்னைக்கு என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் முத்து வீடியோவில் விழுந்து விழுந்து மனோஜ் எடுத்தது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கில் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் ப்ரோமோ. இருந்தாலும் முத்து அப்படியே விழுந்து விழுந்து இன்னைக்கு செம்ம காமெடின்னு சொன்னாங்க. மனோஜ் தூங்குறாங்க, அதை அப்படியே போய் ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க. சிக்கிச்சுட்டா இன்னைக்கு மீன் அப்படின்னு சொல்றதும், அந்த வாட்ச்மேனை பார்த்து பேசுறதும் அவ்வளோ சீன் சூப்பருங்க. முத்து கிரேட் மாஸ்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு யாருக்கெல்லாம் முத்தோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடியே போயிடுறாரு. வேகமாக போயிட்டு, அப்பா வாப்பா உட்காருப்பா, அம்மா வாமா வாமா, என்னங்க வந்தது வராதுமா, எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்குமா, இவன் சும்மா ஏதாவது பேசுகிறேன், அம்மா வாமா உட்காருமா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. ரவி ரவி வாடா, அம்மா பவுடர் போடுற பொண்ணை கூப்பிடு அப்படின்னு மீனாட சொல்கிறாங்க. ஒரே கலைபரம் பண்ணுறாங்க. எல்லாரும் ஹாலுக்கு வந்துடுறாங்க. என்னடா முத்து அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. இருங்கப்பா, பொறுமையா இருங்க. இப்போ ஒரு குறும்படம் காமிக்க போறேன். என்ன குறும்படம்? தேவையான குறும்படம் தான். ஓடுகாலி ஓடுகாலி இருக்கானே, ஓடுகாலினோட ரவி பார்ப்பாரு. உடனே டேய் ரவி, ஒன்னடா நம்பர் 1 ஓடுகாலி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டனா ஏன் அவங்க உடனே ஏன் ஹலோ என்ன என் புருஷனை பத்தி ஏன் பேசுறீங்க? ரோஹிணி வர்றாங்க. இருமா, ஏமா பறக்கிற? இந்த கதையோட குறும்படத்தோட ஆட்ட நாயகனே அவர் தான் அப்படின்னு சொல்லி குறும்படத்தை போடுறாரு பாருங்க. காலை 10:30 அப்படிங்கிற கடலை போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருன்னு விஜயாவுக்கு அள்ளு விடுது சொல்லையிலே. அப்படியே போயிட்டு ரோஹிணிட்டு போய், இல்லைம்மா அவன் சும்மா சொல்கிறேன், சும்மா இருங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முறைக்கிறாங்க ரோஹிணி. அப்போவே ஐயோ மகனுக்கு வேலை போச்சேன்னு இவங்க பதறல. பணக்கார மருமக போயிடுவாளை விட்டுட்டு அதைத்தான் பார்க்குறாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் மதியம் 12:30 அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்றத காமிக்கிறாங்க. இப்ப பாருங்க தூங்க போவாங்க. சின்ன பிள்ளை மாதிரி விளையாட போறத பார்ப்பா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு முத்து பண்ற அளவு செமங்க. எப்படா சிக்கனம் சிவனாண்டிங்கிற மாதிரி வச்சு செய்யறாங்க. 6 மணிக்கோட முடிஞ்சிருது. உடனே இவங்க ரோஹிணி என்னம்மா இப்படி அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை அங்கிள் அவர் வந்து சில கிளைண்ட்லாம் இங்கே வந்தால் மீட் பண்ண போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடப்பாவியலா, இன்னமும் நம்புறீங்களா அப்படின்னு முத்து நினச்சிட்டு, அம்மா நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இருங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டி பேசி அதையும் வாங்கிக்கிறாங்க. முத்து விவரம் தான். அவங்க அப்படியே நல்லா சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் காலையில் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, மறுபடியும் சாயந்தரம் போயிடுவாங்க. 2-3 மாசமா இங்கே தானே வர்றாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட புட்டு செக்யூரிட்டி வச்சுறாரு. அதையும் டிவியில் போட்டு காமிக்கிறாங்க முத்து. இதையும் நீங்கள் நம்பலைன்னா அவன் வேலை பார்க்குற இடத்துக்கே நான் போயிட்டு அங்கே கேட்டுட்டு தான் வந்தேன். அங்கே இந்த ஆடியோ கேளுங்க அப்படின்னு செல்லை காமிக்கிறாங்க. செல்லில் அவங்க வரவே இல்லைங்க. 2 வாரம் தான் வேலைக்கு வந்தார் மனோஜ். அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதனால வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னோடனே கோலா நடுங்கி போய் நிற்கிறாங்க. அப்படியே விஜயாவுக்கு கல்லு விட்டுருச்சு. பேயறந்த மூஞ்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி நிற்கிது ரோஹிணி. இது பித்து பிடிச்ச மூஞ்சி மாதிரி விஜயா. அண்ணாமலை அசந்து போய் நிற்கிறாங்க. ரோஹிணி இங்கே ஸ்ருதி ரவி எல்லாம் அப்படியே வியந்து போய் நிற்கிறாங்க. மீனா இருந்துட்டு, ஏங்க அப்போ அவங்க வேலைக்கு போகிறேன் கிளைண்ட்டை பார்க்குறேன்னு சொல்லுவாரு, கார் நிறைய வித்தேன்னு சொல்லுவாரு. நல்லா எடுத்து கொடுக்குது மீனாவை. அட ஏன் வேற நீ வேற மீனா, நீ தேவையில்லாமல் இவனுக்கு நீ சமைச்சு கொடுத்துருக்க, அம்மா வேற கட்டி கொடுத்துருக்குறாங்க, வெட்டியா போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்பா நீ சொல்லுப்பா, இப்போ என்னப்பா பண்ணலாம்? உன் பிள்ளை இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான். நான் 1 வாரம் வேலைக்கு போகலை, அதுவும் நான் வேலைக்கு போகாம இல்லை, நான் போயிட்டு கார் துடைக்கிற வேலை பார்த்தேன். என்னென்ன பேச்சு பேசுனீங்க 2 பேரும், இப்போ பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அங்கே மைனர் மாப்பிள்ள வராரு மனோஜ். ஹலோ பாப்பா என்னம்மா அம்மா வாசப்படியில் பூ மூட்டையை வச்சுருந்தா எப்படிம்மா வர்றது அப்படிங்கிறாங்க. விஜய் அப்படியே டே அப்படியே பயந்து நடுங்கியிருக்காங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன இப்படிலாம் வச்சுருக்கீங்க, வாப்பா வா, அது தப்பு தான், நாங்கள் மூட்டையை எடுத்துடுறோம் அப்படிங்கிறாரு முத்து. ஒன்றுக்கும் அவர் முத்து பேசுகிறதுக்கு சுற்றி போகலாம், அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து, ரோஹிணி உனக்கு தெரியுமா இன்னைக்கு ஆஃபீஸில் நல்ல வேலையாப்பா, என்னடா சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு முத்து கேட்குறாங்க. ஆமாடா அதையே நீ கேட்குற, அம்மா வேலை இன்னைக்கு ஒரு ஆக்டர் வந்திருந்தாங்க, ரோஹிணி உனக்கு பிடிச்ச ஹீரோயின் தான். ஆனால் ரோஹிணி புள்ள அப்படியே ஒன்றுமே கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்கிது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இவங்க முன்னாடி அவமானப்பட்டது வேறுன்னு புருஷன் வேலை இல்லாமல் இருக்கானுங்கிறது 2 இந்த விஷயத்தில் அப்படியே நிற்கிது உறைஞ்சு போய். விஜய் வந்தார் எங்க அதுக்கு ஷோரூமுக்கு. அப்படி என்னத்தான் நீங்கள் போய் பார்க்கணும்னு முதலாளி சொல்லிட்டாரு, நான் தான் அவருக்கு பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொலை நடுங்கி போய் நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து விட்டு விளாச போகிறாங்க. அட்டி முத்துன்னு சாத்த போகிறாரா என்ன? ரோஹிணி வெளுத்து ஓட்டிடுவோம் புருஷனை. டைவர்ஸ் தாடான்னு கேட்காது, ஏன்னா அதுவுமே ஊழல் பண்ணிட்டு தானே இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக போயிருந்துச்சுன்னு யார் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் ரோஹிணி என்ன
உங்கள் வீட்டுக்கார் இப்படி ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி வேற கேட்குறாங்க. அந்த அம்மா வாய்க்குள்ள பண்ணா வச்சு அமுக்குன மாதிரி வாய் திறக்க முடியாமல் இருக்காங்க ரோகிணி. இது தெரியாமல் இவ கேட்குறாங்க, ரவி நம்ம கூட அன்னைக்கு ஷோரூம் போயில அவர் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. இவர் பாட்டுக்கு மனோஜை அள்ளி விடுறாங்க. விஜயா போய் சுரண்டது பின்னாடி, டேய் டேய் அப்படின்னு, டேய் பட்டம் ஓவர பறக்க விடாதா, நூலை இருந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சுடா அப்படிங்கிற மாதிரி செம்ம சீனுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.